வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம கையில் என்ன இருக்குன்னா கார்மின் 79S. அதாவது ரொம்ப பேர் ரிவ்யூ கேட்டீங்க. ஃபைனலாக நம்ம கைக்கு வந்திருக்கு. யாருமே இன்னுமே இந்தியாவுக்குள்ளே ரிவ்யூ பண்ணலை. நம்ம தான் ஃபஸ்ட்டாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நம்ம கையில் இருக்கிறது கார்மின் 79S. ஸோ ஃபாக்ஸே ரொம்ப கிராண்டாக ஒரு எப்படி தெரியுதுன்னா ஒரு ராயலாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸுமே இருக்குது. இதுக்கு முன்னாடி 78S இருந்துச்சு லாஸ்ட்டாக. அதை டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு 79S போட்டிருக்காங்க. ஸோ இது புது மாடலான்னு கேட்டால் ஆமாம், இதுதான் இப்போதைக்கு இருக்கிற புது மாடல் கார்மின்ல இருந்து. இதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருந்துச்சு எல்லாத்தையுமே பார்ப்போம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குது, ஆன் பண்ணி அதோட சிஸ்டம் எப்படி இருக்குது, அதோட டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். 79S தேவைப்படுறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு டேட்டா கேபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைப் சி சார்ஜர் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு முன்னாடி வந்த மைக்ரோ யூஎஸ்பியோட டைப்பு தான் ஆல்ரெடி இருந்த டேட்டா கேபிளை விட இந்த டேட்டா கேபிள் பெட்டராக இருக்குது. ஓகேங்களா? இதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடாக இருக்குது. ஸோ இது ஒரிஜினல் கார்மினோட டேட்டா கேபிள். அதுக்கப்புறம் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ், அதாவது ஜிபிஎஸ் இருக்குது. ஜிபிஎஸ்க்கு இது ஒரே கலர் தான், வேறு கலர் எதுவுமே கிடையாது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்ல ஒரு கிராண்டாக ஒரு ராயலான லுக்கில் இருக்குது இந்த ஜிபிஎஸ். ஸோ இந்த ஜிபிஎஸ்ல என்னென்ன இருக்குன்னா ஜிபிஎஸ் அண்ட் மேப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 78S எப்படியோ ஜிபிஎஸ் மேப்போ அது மாதிரி தான் இதுவும். ஆனால் என்னென்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியில் அதை விட பெட்டராக எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷனோ ஸ்டோரேஜு டிஸ்பிளே எல்லாமே எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடுலாம் இதில் வந்து பவர் பட்டன் வரும். அதுக்கப்புறம் மேலே வந்து நீங்களே பார்க்குறீங்களா அந்த பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். தெரியுதுங்களா சைடில் வந்து இருக்கிற பவர் பட்டன். ஸோ சைடு லுக்கையும் பார்த்துக்கிறங்க, ஜிபிஎஸோட லுக்கையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் பார்த்துக்கிறங்க. 79S இதுவரை கேட்டவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் 78S எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரியும். அதுக்கப்புறம் பேக்கில் என்ன இருக்குன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான போர்ட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி கேபிள் காட்டினால அந்த கேபிளை கனெக்ட் பண்ணி பிசி இல்லைனா லேப்டாப் எதுலைனாலும் போட்டுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக் பேட்டரி இருக்கலாம், அந்த பைக் பேட்டரியை கனெக்ட் பண்ணி அது மூலியமாகவும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம். அது மட்டும் இல்லாமல் அது மூலியம் ஆனும் பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த போர்ட்டில் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் 2AA பேட்டரி போடுற ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் வைஸ் பார்த்துக்கணுங்க 2.6 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ 78S வெறும் 1.6 தான், இது 2.6. ஸோ நல்ல பிக்கர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பட்டன் இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. என்டர், மெனு, பேஜு, மைனஸு, ப்ளஸ்ஸு, ஃபைண்டு, மார்க்கு, கொயட்டு, அதுக்கப்புறம் நேவிகேஷன் பட்டன் எல்லாமே இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி 78Sல என்னென்ன பட்டன் வந்துச்சோ அதே பட்டன் தான் எல்லாமே இருக்குது. ஸோ மறுபடியுமே நான் காட்டிக்கிறேன். பின்னாடி இருக்கிற 2 போர்ட்டு இது வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? அந்த ரப்பர் வந்து செப்பரேட்டாக இருக்குது. இது கூட அட்டாச் இல்லை. அந்த பேட்டரி நம்ம தனியாக போடுவோம்ல அதுக்கான அட்டாச் இல்லை, அது செப்பரேட்டாக தான் இருக்குது. இப்போ நான் பேட்டரி ஓப்பன் பண்ணி அதை பேட்டரி இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு ஆன் பண்ணி எல்லாமே காட்டுறேன். தெரியுதுங்களா? ஸோ பேட்டரிக்கு கீழே மெமரி கார்டு போடுற ஸ்லாட்டுமே இருக்குது. ஸோ மெமரி வைஸ் வந்தோம்னா இந்த டிவைஸில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 8GB. அதாவது நீங்கள் ஜிபிஎஸ் வாங்கும்போது மெமரி கார்டு போடாமல் 8GBக்கான ஸ்டோரேஜ் வந்து இந்த ஜிபிஎஸ்ல இருக்குது. நீங்கள் 32GB வரைய மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மெமரி கார்ட்லேயும் வச்சுக்கலாம். மேப் சப்போர்ட் எல்லாமே இருக்கிறனால இந்த மெமரி கார்டு சப்போர்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம் பேட்டரியை போட்டு. இப்போ நம்ம 2AA பேட்டரி 2 போட்டாவே ஆன் பண்ணிடலாம். ஸோ 2AA பேட்டரியை போட்டு ஆன் பண்ணோம்னா ஸ்டாண்ட் பை மோடில் 18 மணி நேரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டாண்ட் பை மோட்னா என்னென்னா லைட் ஆன் பண்ணாமல் ஜஸ்ட் ஆன் பண்ணி மட்டும் வைக்கிறது ஜிபிஎஸை. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஆன் பண்ணுற பட்டன். பட் நம்மளோட யூசேஜ் வந்து எப்போ நம்ம லைட்டை ஆன் பண்ணுறோம், எவ்வளோ ரூட்டு ட்ராக்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து சார்ஜ் வந்து போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆன் பண்ணோன்னே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே பார்த்துக்கிறங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நல்ல ஸ்மூத்தாக யூஸ் பண்ணுறதுக்கே நல்ல ஒரு ஸ்பீடாக நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது. பட் ப்ரைஸுமே கூட அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது புது டிசைனான்னு கேட்டால் முன்னாடியே வந்து இந்த 64 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணி இந்த டிவைஸ் போட்டிருக்காங்க. பட் 78Sோட கம்பேர் பண்ணும்போது இதோட டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் தான். தெரியுதுங்கள்ல? ஸோ கம்ப்ளீட்டாக கீழே பட்டன்ஸ் வச்சுருக்காங்க. இதோட ஸ்பீடு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. 78Sமே நான் ரொம்ப டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருக்குது. அது மாதிரி இதை வந்து லைவாக வேவ் பாயிண்ட் அடித்து நான் வீடியோ உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் 78Sோட கம்பேர் பண்ணி வீடியோ தரேன். இந்த மாதிரி பல வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது. அதுக்காக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நீங்கள் வந்து யூடியூப்பில் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே மீனவ நாலேஜ் டீம் வந்து இருக்குது. ஸோ அது மூலியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறங்க.
ஸோ யூஸ் பண்ணுற வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதோட ஸ்பெக்கு நான் சொல்லிடுறேன். 2.6 இன்ச்சு ஸ்க்ரீனு, இன்டர்னல் 8GB, எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து மெமரி கார்டு 32 வரைய போட்டுக்கலாம். இதில் 10,000 வே பாயிண்ட் பதிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெமரியும் கூட இருக்குது. 10,000 வே பாயிண்ட், 250 ரூட்டு, 250 ட்ராக்கு. இதில் ஐபி ரேட்டிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு கடலில் போட்டாலுமே இந்த ஜிபிஎஸ் மிதக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது கார்மின் சைடு வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வித்து கடலில் போட்டாலும் மிதக்கிற தன்மை உடையது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃப்ளோட்டிங் டைப்பான ஜிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு தான் கார்மின் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்ம ஃபுல்லாக கடலில் போட்டு வைக்க முடியாது. இன்கேஸ் தவறி கடலில் விழுந்துருச்சுன்னா இந்த ஜிபிஎஸ் வந்து மிதக்கும், வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறது தான் கார்மினோட சைடு. ஓகேங்களா? ஸோ இந்த ஜிபிஎஸ் மேப் எல்லாமே வருது. நீங்கள் மேப்பு எப்படி இருக்கும்னா 580 யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ டோட்டலாக இந்த ஜிபிஎஸோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளே, இதை பற்றின ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்ஸ் ரிவ்யூ வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதை பற்றி நம்ம லைவாக வே பாயிண்ட் பதிஞ்சு ஒரு வீடியோ உங்களுக்கு தரும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இதோட ஸ்பீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து தகவல் தரேன். கார்மின் 79S அன்பாக்சிங், அதில் என்னென்ன கண்டென்ட் இருந்துச்சு, அதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவரைய இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மீனவ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பாய் மக்களே.